1996 தேர்தல் நேரத்தில் புரட்சி தலைவி அவருடைய ஆட்சியை அவரையே விமர்சித்து எழுதி அவர் மனசை துன்பப்படுத்தி அந்த தேர்தலில் அவர் தோல்வியடைகிறதுக்கு ஒரு முக்கிய காரணமாக நான் இருந்தேன். அவருடைய மனசை நான் ரொம்ப பாதிச்சிருந்தேன். அதெல்லாம் கடந்த பிறகு என்னுடைய புதல்வி ஐஸ்வர்யா கல்யாணம் போய்ஸ் கார்டன் எங்கள் வீட்லேயே வச்சுக்கணும்னு சொல்லிவிட்டு எங்கள் ஐஸ்வர்யாவை விருப்பப்பட்டதுனால அங்கேயே அந்த கல்யாணம் நடக்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணியிருந்தோம். ஸோ அந்த போய்ஸ் கார்டனில் பக்கத்துலேயே சிஎம் புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போது அவருக்கு இன்விடேஷன் கொடுக்காமல் இருந்தால் நல்லா இருக்காது. பட் எந்த முகத்தை வச்சுக்கிட்டு அவர்கிட்ட போயிட்டு நம்ம இன்விடேஷன் கொடுக்குறது அப்படின்னு சொல்லி ஒரே தர்ம சங்கடமான ஒரு நிலைமை. சரி, முதல்ல ஒரு அப்பாயின்மெண்ட் கேட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பாயின்மெண்ட் கேட்ட உடனே நெக்ஸ்ட் டே காலையில் நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி அப்பாயின்மெண்ட் கொடுத்தாங்க. ஸோ போயிட்டு இன்விடேஷன் கொடுத்தோம். இந்த மாதிரி கல்யாணம் இருக்குது, சம்பிரதாயத்துக்கு வரமாட்டாங்கன்னு தெரியும், சம்பிரதாயத்துக்கு நீங்கள் வரணும் அப்படின்னு கேட்டோம். பார்த்தாரு, இதே தேதியில் நம்ம கழகத்துடைய இன்னொரு தொண்டருடைய கல்யாணம் இருக்குது, பரவாயில்ல, நான் அதை போஸ்ட்போன் பண்ணிக்க சொல்கிறேன், இந்த கல்யாணத்துக்கு நான் நிச்சயமாக வர்றேன்னு சொன்னாங்க. சொன்னபடி கல்யாணத்துக்கு அவரே அவர் முன்னிலையில் அந்த கல்யாணத்தை நடத்தி வைத்தாங்க. அந்த மாதிரி ஒரு பொன் மனசு கொண்ட புரட்சி தலைவி அவர்கள் எங்களுக்கு கூட இல்லை. சில சிஷ்யர்கள் குருக்களையே மிஞ்சிடுவாங்க. அதில் புரட்சி தலைவர் ஒருத்தர். அவருடைய குரு ஆசான், அரசியல் ஆசான், வாழ்க்கையிலையும் அவருடைய ஆசானாக இருந்த புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களையே அரசியல்லையும் சரி, அரசியல் சாதனையிலையும் சரி, அவரையும் மிஞ்சிட்டாருன்னு சொன்னால் அது மிக ஆகாது. அவர் ஒரு டைமண்ட், அது ஒரு வஜ்ரம். பூமியில் அந்த கார்பன் இருக்கும், கார்பன் கெமிக்கல், அது அந்த வெப்பத்தாலையும் அழுத்தத்தாலையும் அது காலப்போக்கில் அது டைமண்டாக மாறும். அதை எடுத்துகிட்டு தேய்ச்சி பாலிஷ் போட்டு தான் அது டைமண்ட் மின்னுட்டு நம்ம கையில் வருது. ஸோ புரட்சி தலைவர்கள் கூட ஒரு டைமண்ட். இந்த ஆண் ஆதிக்கம் இருக்கிற இந்த சமுதாயத்தில் அழுத்தப்பட்டு அவருடைய விமர்சனங்களால், இந்த வாழ்க்கையில் அவர் பட்ட துன்பங்களால் தேய்ச்சி ஒரு டைமண்ட் ஆகிட்டு அவர் நம்மளை விட்டு போயிருக்காங்க. அவர் போன பிறகு கோடானு கோடி தொண்டர்கள், மக்கள் கண்ணீரால் அவர் அஞ்சலியை செலுத்தி கண்ணீராலேயே அவரை நினைத்து அந்த டைமண்ட், அந்த வஜ்ரம் ஒரு கோயிலூர் வஜ்ரமாக மெரினா பீச்சில் புரட்சி தலைவர் அவர் பக்கத்திலே ஒருங்கி கொண்டிருக்கு. 7 நாள் ஆகுது, லட்சக்கணக்கில் அங்கே பார்த்துட்டு போயிருக்காங்கன்னு சொன்னால் இது ஒரு சாதாரண மனிதனுடைய பவர் இல்லை, இது இறைவனுடைய ஆசீர்வாதம், அதோடைய பவர். 2 வயசில் அப்பாவை இழந்து படிக்கணும் அப்படிங்கிற ஆசை இருந்தும், சினிமாவில் நடிக்கிறங்கிற ஆசை இல்லாமல் இருந்தும், அது எல்லாத்தையும் திறந்து 22 வயசில் அம்மாவை இழந்து அளவில்லா அழகு, அளவில்லா அறிவு, அளவில்லா பேர் புகழ், எல்லா சௌகரியங்களும் இருந்து கல்யாண பாக்கியம் கிடைக்காம, உற்றார் உறவினர்கள் எல்லாம் இல்லாமல் தன்னந்தனியாக வாழ்ந்து, அவரே சொன்ன மாதிரி அந்த கட்சி அவ்வளோ சாதாரணமாக அவர் கையில் வரல. அதுக்காக எவ்வளோ பாடுபட்டு அவ்வளோ பெரிய மாபெரும் கட்சியை கட்டி காப்பாற்றி அதுக்கு எங்கேயோ கொண்டு போய் எத்தனையோ உதவிகளை செஞ்சு புரட்சி தலைவியாக இருந்தால் அவர் அம்மா என்று மக்களால் அழைக்கப்பட்டு கடைசி வரைக்கும் உடம்பு சரியில்லாத போது கூட இந்த தேர்தலில்
தமிழ்நாடு பூரா என்னென்ன கிரிட்டிசைஸ் பண்ணால் கூட என்ன பண்ணாங்க. அது எல்லாத்தையும் மீறி தேர்தலில் ஜெயிச்சு ஆட்சியை அதிமுக ஆட்சியில் உட்கார வச்சுட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறத கடைசி மினிட் வரைக்கும் அவர் வேலை செஞ்சுட்டே இருந்து ஒரு 10 மணிக்கு போய் ஹாஸ்பிட்டலில் போய் கிட்ட 3 மாதம் குணமடைஞ்சிட்டார் அப்படின்னு சொல்லி நினச்சி குணமடைச்சு டெஃபினெட்லி கொடநாட்டில் போய் கொஞ்சம் ஓய்வெடுப்பார் அப்படின்னு நினச்சிட்டு இருந்த நேரத்தில் கொடநாடில் இருந்த ஆண்டவருடைய நாடுக்கே போய் சேர்ந்துட்டார். அவருடைய ஆத்மா சாந்தி அடையணும். அவர் வாழ்க்கையில் வந்துட்டு நம்ம கற்றுக்க வேண்டியது எவ்வளவோ இருக்குது. துணிச்சல், எதிர்நீச்சல், சோதனைகளை சாதனை ஆக்கிறது. எத்தனை இடைஞ்சங்கள் எத்தனை வந்தால் கூட அதை சாதித்து நிற்கிறது. அவரை மாதிரி சோதனைகளை சாதனையாக்குறவங்க யாருமே கிடையாது. ஸோ அதெல்லாம் நமக்கு ஒரு பெரிய பாடம். அவங்கிறத நம்ம கற்றுக்கணும். அவருக்கு நமக்கு ஒரு உதாரணம். பெண்களுக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே நமக்கு எவ்வளோ சோதனைகளுக்கு வருது. அவங்க மைண்டில் வச்சுக்கிட்டு அவர் மாதிரியே நாம் நடந்தால் குடும்பத்தில், உறவினர்கள் மத்தியில், சமுதாயத்தில் நாமளும் சந்தோஷமாக நிம்மதியாக பேரோடு வாழுவோம். அவர் ஆத்மா எப்போவுமே பெரிய ஆத்மா. அது மகாத்மா ஆயிடுச்சு. அம்மா அம்மா அம்மான்னு சொன்னப்போ பெற்ற தாயை விட ரொம்ப எல்லாருமே அவ்வளோ அழகாக அவன் சொல்லி அழுக பார்க்கணுமே. புரட்சித் தலைவருடைய எம்ஜிஆருடைய கட்சியை காப்பாற்றி இன்றைக்கி ஊண்டி நிப்பாட்டின அந்த தாய்க்கு அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. நான் வரியாக சொல்கிறத விட சிவாஜி பாடலில் கூட ஒரு வரி வரும். என்னடா மரியும் பாட ஆரம்பிச்சான்னு நினச்சிடாதீங்க. அதில் ஒரு அழகாக ஒரு படத்தில் ஒரு சரணம் சொல்லுவார், கவிஞர் எழுதியிருப்பார். அந்த வரியை கேட்கும்போதே ரொம்ப உண்மையிலே எல்லாருக்குமே கண்ணீர் விடும். இன்பக் கனவில் அள்ளி தரவே இறைவன் உன்னை தந்தானம்மா அப்படின்னு பாடுவார். இந்த இடத்துல அந்த பாட்டு ரொம்ப அதே மாதிரி புரட்சித் தலைவருடைய பாடலில் இந்த புரட்சித் தலைவிக்கு அவர் ஒரு அழகான ஒரு வரி இந்த நேரத்தில் அவங்களுக்கு பொருத்தமாக இருக்குன்னு நினைக்கிறேன். உண்மையிலே அவங்க எல்லார் உயிர் மூச்சிலும் இன்றைக்கி இருக்க அளவுக்கு அவங்க எல்லார் மனசில் நிறையா பதிஞ்சிட்டு போயிட்டாங்க. அந்த அளவுக்கு மக்கள் செஞ்சுருக்காங்க. இன்னொரு படத்தில் ஒரு அழகான அந்த ஒரு வரியை மட்டும் நான் சொல்லிட்டு முடிச்சிடுறேன். கண்ணன் மனதும் கல்மனதன்றோ காண்டீவம் நடுக விட்டாய், காண்டீவம் நழுவ விட்டாய். இப்படித்தான் இந்த நேரத்தில் அவங்க நினச்சி அழுதுகிட்டு இருக்க அத்தனை மக்களுக்கும் ஆறுதல் சொல்ல என்னால் முடியுது. அது நான் சொல்லலை, அவங்க வணங்கின அந்த கண்ணபெருமான்னு சொல்கிற மாதிரியே இருக்குது. அவங்களுக்கு சாவே கிடையாது, அவங்க தெய்வமாக மாறிட்டாங்க. அவங்க ஆன்மா சாந்தி அடையணும். அதே மாதிரி ஐயா சுவையாவுடைய ஆன்மாவும் சாந்தி அடையணும். எல்லாரும் நடிகர் சார்பாக நான் எல்லோரும் ஆச்சரியம். முதல் நாள் கருணா சந்தித்தார், இரண்டாவது நாள் எப்படி அவருக்கு சீட்டு கிடைத்தது? இது வேறு இந்த தமிழகத்திலே அல்ல, இந்தியாவிலே வேறு எந்த ஒரு அரசியல்வாதியிடத்திலே யார் ஒருவரும் என்னை போன்ற ஒரு நடிகர்கள் ஒரு சீட்டு பெற்றிருந்தால் இதை யாரும் இவ்வளவு ஆச்சரியமாக பார்த்திருக்க மாட்டார்கள். ஆனால் அம்மா என்கின்ற காரணத்தால் தான் அவர் எப்படி இவருக்கு கொடுத்தார், இவருக்கு என்ன அதற்கு தகுதி இருக்கிறது என்றெல்லாம் என் மீது எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு அம்மா அவர்களிடத்திலே அழைத்து கேட்ட பொழுது, தம்பி உங்களுக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார். என் சமூக ரீதியான ஒரு அடையாளம், எனக்கு ஒரு அங்கீகாரம் வேண்டும். என் சமூக ரீதியான இளைஞர்களை எதிர்காலத்திலே கல்வி ரீதியாக 1995 நந்தனத்திலே பசும்பொன்னாருடைய சிலையை திறந்து கல்லர் மறவர் கனத்ததோர் அகமுடையர் 3 பேரையும் தேவரினம் என்று அறிவித்த நீங்கள் உங்களுடைய அரசாணையை நீங்கள் நடைமுறைப்படுத்தி அந்த ஏழை எளிய மாணவர்களுக்கு எதிர்காலத்திலே கல்வி ரீதியான அடிப்படை உரிமைகளை நீங்கள் கொடுக்க வேண்டும். அரசு வேலைவாய்ப்புகளிலே இடம்பெறுவதற்கு உங்களை தவிர வேறு யாரொருவராலும் அதை இந்த சமூகத்திற்கு செய்ய முடியாது என்று கேட்டேன். அதற்கு அம்மா அவர்கள் சொன்ன பதில், என்றைக்கு நீங்கள் இந்த இடத்திற்கு வந்தீர்களோ அது அன்றைக்கே உங்களுக்கு கிடைத்ததாக இருக்கட்டும், மற்றதை நீங்கள் அமைச்சரிடத்தில் பேசிக்கொள்ளுங்கள் என்று சொன்னார். அது இன்று வரை என் காதிலே ஒலித்து கொண்டிருக்கிறது. இடைப்பட்ட தேர்தல் காலங்களிலே அவருடைய புகழையெல்லாம் பெருமைகளை எல்லாம் சொல்லித்தான் இந்த இடைத்தேர்தலில் நான் வாக்குகள் சேகரித்தேன். உலகத்திலே பிடல் காஸ்ட்ரோ போன்ற புரட்சியாளர்களுக்கு மத்தியிலே கூட யாரொருவர் சிந்தனையிலும் சிந்திக்காத வகையிலே புரட்சித் தலைவி அம்மா அவர்களுடைய உள்ளத்திலே இருந்து உதிர்த்த வார்த்தைகள், மக்களால் நான், மக்களுக்காக நான். அந்த மக்களால் நான், மக்களுக்காக நான் என்று தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் இந்த மக்களுக்கான நலத்திட்டங்களிலேயே செயல்படுத்தி 1991 இருந்து 2016 வரை 25 ஆண்டு காலங்கள் ஆட்சியாளராக, எதிர்க்கட்சி தலைவராக இந்த மக்களுக்காகவும் மண்ணுக்காகவும் இந்த சமூகத்திற்காகவும் தன் வாழ்நாள் முழுவதையும் அர்ப்பணித்த அவருடைய வாழ்வியல் இந்த மண்ணிலே விதைத்த விதையாக இருக்கும். 1960
1960 ஒரு 12 வயசு பொண்ணு, சின்ன பொண்ணுக்கு வந்து ஆரா சபாவில் டான்ஸ் அரங்கேற்றம் நடக்குது. சிவாஜி தலைமை தாங்கிறார். சிவாஜி தலைமை தாங்கி தங்கச்சிலை ஜெயதான் கொடுக்குறாங்க. கடைசியாக 60 ஆடிட்டு அடுத்த 6 வருஷத்தில் கலாட்டா கல்யாணம் ஜோடி சார். என்ன சார், அந்த பொண்ணு சின்ன பாப்பா வந்து அவர் கூட கலாட்டா கல்யாணம் அடித்து அது 100 days படம் போகுது. லா காலேஜில் ஒரு டான்ஸுக்கு நடக்குது. ஒரு டான்ஸுக்கு எம்ஜிஆர் தலைமை தாங்கிறாரு. அந்த ப்ரோக்ராம் முடிஞ்சு போய் கடைசியாக அடுத்த 10 வருஷத்தில் 65 கிட்டத்தட்ட 1001 நடிக்க ஆரம்பிக்கிறாங்க. நடித்தாங்க. கிட்டத்தட்ட எம்ஜிஆர் அவர்களும் அம்மாவும் சேர்ந்து 28 படங்களில் தொடர்ந்து பண்ணுறாங்க. 65 முடிஞ்சு 66 நல்லா ஞாபகம் வச்சுங்க, நான் அம்மாலாம் மோட்டார் சுந்தரம் நடிச்சிருக்கோம். மோட்டார் சுந்தரமில்லை வாசன் டைரக்ஷனில் நடிச்சிட்ருக்கோம். அந்த டைமில் 66 இந்த பொண்ணு வந்து 17 படம் நடிக்குது சார் ஹீரோயின். சார் 12 மாதம் 17 படம் சார் முடிஞ்சிருக்கு சார். 17 படங்களில் ஹீரோயின் பண்ணியிருக்குது. 11 படம் ஹிட்டு. அடுத்து 67 அந்த சின்ன பொண்ணு, 67 ஒரு 19 வயசில் அந்த பொண்ணு 1,32,000 ரூபாயில் அந்த வேதா நிலையத்தை விலைக்கு வாங்குது. எவ்வளோ பெரிய ட்ராஜடி இருப்பாங்க. அந்த வீட்டுக்கு விலைக்கு வாங்கி உள்ளே போகும்போது அம்மா அதுக்கு இல்லைன்னு சொன்னால் இதை விட உலகத்தை என்ன சோதனைன்னு இதான் உட்காந்துக்கா உங்கள் ரஜினி என்னுடைய சகோதரன். அந்த சகோதரன் வந்து அக்னிஷாட் ஷூட்டிங் போது நான் வீட்டுக்கு போனேன். கண்ணாடி மாலை வச்சிருப்பார் அவர். என்னையா எங்கேயோ புறப்பட்டு எங்கேயோ வந்துட்டுயா, இதை விட உனக்கு சந்தோஷம் என்னையா வேணா? என்ன சார் சந்தோஷம், போங்க சார். என்னையா உனக்கு பிரச்சனை அப்படின்னா? இல்லை, எங்கள் அம்மா நான் நடிக்கும் போது பற்றி எங்கள் அம்மா சந்தோஷப்பட மாட்டாங்க. ஆனால் எங்கள் அப்பா என்னை ரொம்ப பிரச்சனை என்கரேஜ் பண்ணுவார். இந்த வீட்டை அப்புறமா கண்ணாடி மாளிகையை கட்டி முடிச்சுட்டு இந்த கூட்டு பாருங்கப்பா வீட்டுக்கு காட்டலாம்னு சொல்லிட்டு நேராக புறப்பட்டு போனேன். ஒரு வாரம் முன்னாடி எங்கள் அப்பாவுக்கு அன்பாக போயிடுச்சு சார். ரஜினி அதெல்லாம் எப்படி நீங்கள் ஈடுகட்டுவீங்க? எந்த அப்பா கொண்டாடினானோ அந்த அப்பனை கொண்டு வந்து இது பார் உன் பையன் காட்டின பேரஸ்வான் காட்டலான்னா அப்புறம் கண்பாறு போயிடுச்சு. எப்படி வலி இருக்கும்? ரஜினி சூப்பர் சாங்குறீங்க, அவன் வாழ்க்கை எப்படி நினச்சி பாருங்க. இதைத்தான் ஜெயலலிதா அவர்கள் அந்த 19 வயசு வீட்டை கட்டி முடிச்சுட்டு பார்த்தா வாழ்வதற்கு தயார் இல்லை. அதுக்கப்புறம் 68 வீடு கட்டுச்சு. என்டி ராமாராவ் கூட 12 படம் பண்ணியிருக்கு. எம்ஜிஆர் கூட 28 படம் பண்ணியிருக்கு. சிவாஜியோட 17 படம் பண்ணிச்சு. ஜெய்சங்கரோட 8 படம் பண்ணிச்சு. ரவிச்சந்திரனோட 10 படம் பண்ணிச்சு. இந்த பொடி பயிலோட 10 படம், 2 படம் ஜோடியாக பண்ணிச்சு. மிச்சம் 8 படங்களில் கெஸ்ட் நான் மெயின் ரோல் பண்ணுவாங்க, நான் சைடு ரோல் பண்ணுவேன். இப்படி எல்லாம் செய்து வாழ்ந்த ஒரு பெண், நம் ஜாதி பெண். 40 வருஷம் அம்மாவுக்கு எனக்கு தொடர்பு கிடையாது. என் பொண்ணு கல்யாணத்துக்கு பத்திரிக்கை கல்யாணமாக சிஎம் இருக்காங்க. இப்போ 2005 தகவல் சொன்ன உடனே வச்சு முதல் அப்பாயின்மெண்ட் கொடுத்து கோட்டைக்கு நான் போன உடனே தட்டில் பத்திரிக்கை கூட நான் சூர்யா கார்த்திகை அம்மாவும் போயிருக்கோம். போனோடனே முதல் வார்த்தை, சாரி சிவகுமார், 1974 உங்கள் மேரேஜில் மிஸ் பண்ணிட்டேன், உங்கள் டாக்டர் கல்யாணம் கண்டிப்பாக வருவேன். அது போதுமா? வந்தாச்சு. கல்யாணம் காலைல 5லிருந்து 6 முகூர்த்தம். அம்மா நீங்கள் அந்நேரத்துக்கெல்லாம் வர வேண்டாம்மா, நீங்கள் முகூர்த்தம் முடிஞ்சு போனால். இல்லை இந்த தமிழ் முறை திருமணம் கொங்கு நாட்டு திருமணம் அந்த ஸ்டைலில் வித்தியாசம் பண்ணுவீங்களாமா, அதை பார்க்கணும்னு சொல்லி ஞாயிற்றுக்கிழமை ஒரு பெண்மணி 5 மணிக்கு நீங்கள் அடையார் பார்க்க வரணும்னா எத்தனை மணிக்கு எழுந்து யோசனை பண்ணி பாருங்கள். 2 மணி 3 மணிக்கு எழுந்து ரெடியாகி ட்ரெஸ் பண்ணி 4:50 அந்த அம்மா கல்யாணம் பண்ணிட்டு வந்தாங்க. ஒரு வார்த்தை சொன்னாங்க, நம்ம நீங்கள் ஆசீர்வாதம் பண்ணோம்னா இல்லை எனக்கு காலில் வந்து சும்மா செப்பல் மாதிரி ஒன்று போட்டிருக்கேன், நான் பேர் ஃபுட்டில் மேலே வர முடியாது, நம்ம ஆசீர்வாதம் இல்லாமல் நீங்கள் அங்கேயே இருங்க, நாங்கள் ஒன்று தாலையை கொண்டு வந்து கொடுக்குறேன்னு சொல்லிட்டு தட்டு கொண்டு போய் கொடுத்து ஆசீர்வாதம் சொல்லி பண்ணாங்க. பண்ணிட்டு வெளியே வந்துட்டு இருக்கும்போது சூர்யா பின்னாடியே வந்தேன், என்ன அடுத்த உங்கள் கல்யாணம் தானே அப்படின்னு. அப்போ தான் லவ் சூட் விட்டுருக்காரு. லவ் சூட்டு நம்ம கல்யாணம் ஆரம்பத்துலேயே புளி மரத்துலேயே எங்கே நடக்க போதும், இவன் டென்ஷன் இருக்கலாம். அடுத்தாப்பில் ஒரு வருஷத்துலேயே இவன் கல்யாணம் ரெடியாச்சு. பத்திரிக்கை கொடுக்குறதுக்கு இவன் வரக்கூடாதுல்ல. கார்த்தி நான் என் டாக்டரும் அவங்க அம்மாவெல்லாம் சிஎம் வீட்டுக்கு போனோன்னே என்ன மதர் பெத்தாதான் தாயா, பெத்தாதான் தாயா, உலகமே அம்மா நீ ஏன் சொல்லுது போன ஒரு வாசம். லவ் மேரேஜ் ஓகே சந்தோஷம், ஆனால் நீ வந்து உங்கள் அம்மா விருப்பப்படுற மாதிரி பொண்ணை பார்த்து நீ கல்யாணம் பண்ணி சந்தோஷம் வச்சுக்க சொல்லி கல்யாணம் ஆச்சு. கல்யாணம் ஆகிற அன்னைக்கு கோயம்புத்தூர் கல்யாணம், லீவ் மீட்டிங்கில் ஃபங்க்ஷனு. நான் 5:30 மணிக்கு அம்மா கிளம்பி வர வேண்டியது. அது வேற ஒரு விஷயம், அது இப்போ நான் மேலே சொல்ல முடியாது. புறப்பட்டு ரெடியாக மேக்கப்பெல்லாம் மூட்டு ரெடியாக புறப்பட்டு போகும்போது ஒரு மாலை வந்து பேப்பரை காட்டுறாங்க. பேப்பரில் கொடுக்கப்பட்ட செய்தி, அன்று மாலை இன்னொரு அரசியல் தலைவர் அவருடைய பேத்தி கல்யாணம். அந்த அரசியல் தலைவர் அன்னைக்கு காலையில் ஒரு செய்தி சொல்கிறார், நாங்கள் வந்து ஆட்சி மாறினால் வித்தியாசம் தெரியும்னு நம்ம மாறினோம், ஆட்சி மாறியும் காட்சி மாறவில்லை. அந்த கூட்டணி போட்ட அரசியல் தலைவர் சொன்ன வார்த்தை, ஆட்சி மாறினாலும் காட்சி மாறவில்லை. அந்த வார்த்தை சொன்னார்னு பேப்பர் தலைப்பை பார்த்தாங்க. அபவுட் 10 வண்டி திரும்பி போயிடுச்சு. இனிமேல் வந்து சிவகுமார் போனால் கூத்தாடி பசங்க மட்டும் போயிட்டாங்க, அரசியல் வீட்டு கல்யாணம் பிரச்சனை வரும்ல. சொன்னது 5:30 மணிக்கு 51 அந்த கல்யாணத்துக்கு சொல்லியாச்சு. அங்கே போட்டு 7 மணிக்கு வர சொல்லியாச்சு. 51 கட்டு சிவகுமார் வீட்டு கட்டு.
ஓகே கார்த்தி மேட்டர் முடிஞ்சு போச்சு. மறுநாள் காலை 8 மணிக்கு ஹோட்டலேருந்து ஃபோன். சார் மேடம் வந்து உங்கள் வீட்டுக்கு வராங்களா சார்? சார் தயவுசெய்து சொல்லுங்க, இந்த அம்மத்தோண்டு வீடு, நான் என் வீடு தீப்பெட்டின்னு பேர் வச்சுருக்கேன். என் வீட்டுக்கு பேர் தீப்பெட்டின்னு பேர் வச்சுருக்கேன். 1.5 கிரவுண்டு வீடு இது. பெரிய லாரி முன்னாடி திரும்பி போக முடியாது, லாரி முன்னாடி திரும்பி கட் பண்ண முடியல. தயவுசெய்து சொல்லுங்கள், நான் பையனை பொண்ணை வீட்டுக்கு கூட்டி போகிறேன். அம்மா சொல்லுங்கன்னா, சார் உங்கள் அம்மா கிட்ட யாராவது பேச முடியுமா சார்? பேச முடியாதா அப்படின்னு. ஓகே வந்தாங்க. வந்து எப்படி கார் பண்ணணும், எப்படி கார் ஷெட்டு திரும்பணும் போகணும் எல்லாம் பிளான் பண்ண. கரெக்டாக 5 மணிக்கு வந்தாங்க. வந்தோடனே முதல் வார்த்தை ஓகே என் ஒய்ஃப் கொடுக்குறாங்க. முதல் வார்த்தை சொன்னது, சாரிம்மா நேற்று வர முடியலம்மா. என்ன தேவை உங்களுக்கு? ஒரு முதலமைச்சருக்கு 1000 பிரச்சனை இருக்குங்கய்யா, 1000 பிரச்சனை இருக்குது. சாரிம்மா வர முடியல அப்படின்னு. உள்ளே வந்தாங்க. எல்லா குழந்தைகளாம் பார்த்தாங்க. சின்ன சின்ன கூட்டம் வந்துச்சு. ஜோதி அப்பா வந்து பாம்பே இருந்தது, அவரோட ஃபோட்டோ எடுத்துட்டாங்க. கார்த்தியோட மாமனார் மாமியார் ஃபோட்டோ எடுத்தாங்க. எல்லாத்தையும் போதுமா திரும்பி பார்த்துட்டு புறப்படும்போது, அம்மா நான் அந்த கம்பராமாயணம் ஒன்று பேசியிருக்கேன், ரஜினி சார் வீட்டில் வந்து பார்த்தாரு, கம்பராமாயணம் இப்போ ஒன்று ரீடியம் இது கொடுங்கன்னு சொல்லி வாங்கி கொடுத்துட்டு கிளம்பி புறப்பட்டு போனாங்க. நான் முதல்ல அவங்கள பார்த்தது வந்து என்னுடைய பெரிய அக்காவோட கல்யாண ரிசப்ஷனில். அப்போது எனக்கு வந்து வயசு 12. அந்த லைட்டில் அவங்க நடந்து வரும்போது டைமண்ட் மாதிரி ஜொலிச்சுட்டு இருந்தாங்க. அதுதான் பிற்காலத்தில் நான் ஃபேஸ்புக்கில் கூட எழுதினேன், மீண்டும் நம்முடைய கோஹினூர் வைரத்தை இழந்துட்டோன்னு எழுதினேன். அது அப்படியே என் மனசில் ஆழமாக பதிஞ்சது. அதுக்கப்புறம் சமீபத்தில் 2011ஆம் ஆண்டு அவங்கள சந்திக்கிற வாய்ப்பு கிடச்சிது. நான் கொஞ்சம் நல்லா எழுதுவேன். அப்போ பொயட்ரி எல்லாம் எழுதுவேன். ஒரு 3 பக்கத்துக்கு எழுதிட்டு போனேன். உட்காருங்க அப்படின்ட்டு படித்தாங்க. ஒரு 5 செகண்டில் படித்து முடிச்சுட்டாங்க. நான் மிரண்டு போயிட்டேன். ஏன்னா எழுதுன நானே அவ்வளோ ஃபாஸ்ட்டாக அதை படிச்சிருக்க முடியாது. இஸ் இட் ஆல்ரைட்? நோ இட்ஸ் வெரி நைஸ் அப்படின்ட்டு நான் எந்திரிச்சிட்டேன். போய் அந்த ஜன்னல்கிட்ட போய் நின்றுட்டேன். என்ன தம்பி அப்படின்னாங்க. இல்லை மேடம், உங்களை நான் எப்படி கூப்பிடுறதுன்னு தெரியல, மேடம்னு கூப்பிடுறதா அம்மானே கூப்பிடுறேன். நேராக போய் காலைல போயிட்டேன். இது நான் ஏன் சொல்கிறேன்னா, அதுக்கப்புறம் அவங்க பேசும்போது என்கிட்ட சொன்னாங்க, தம்பி உங்கள் வீட்டுக்கு நான் வந்திருக்கேன், உங்கள் அப்பா ஷூட்டிங், அண்ணன் அப்படின்னு சொன்னாங்க. ஷூட்டிங், உங்கள் அம்மா எனக்கு ஓவல்டின் கொடுத்தாங்க. ரொம்ப ரத்தன சுருக்கமாக ஒன்று சொல்லணும்னா, ஒரு கவிதை எனக்கு ஞாபகம் வருது. எனக்கு 14 வயசுலேருந்து கவிதை நான் ரொம்ப பிடிக்கும், படிப்பேன், எழுதுவேன். ஒரு இதயம் உடையாமல் தடுக்க முடியுமா? ஆனால் என்னுடைய வாழ்க்கை வீணாக போகவில்லை. ஒரு உயிருடைய பாரத்தை என்னால் குறைக்க முடியும் என்றால், அந்த பெயினை குறைக்க முடியும் என்றால், அந்த வலியை குறைக்க முடியும் என்றால், அந்த கஷ்டப்படும் அந்த மனசின் பாரத்தை குறைக்க முடியும் என்றால், அந்த சின்ன பறவை ராபினை அது மயங்கி விழும்போது அதை அப்படியே எடுத்து அந்த மீண்டும் அந்த கூட்டில் வைக்கும்போது அதற்கு என்னால் உதவியாக இருக்க முடியுமே என்றால் என்னுடைய வாழ்க்கை வீணாகவில்லை. அப்படி தான் வாழ்ந்தாங்க அவங்க. ஸோ இதுதான் திஸ் இஸ் a ஸ்மால் ட்ரிபியூட். அவங்களுக்கு நான் என்னோட சின்ன அனுபவத்தில் சொல்ல முடிஞ்சது.